வியூவர்ஸ், ஜென்ரல் சர்வீஸ் உடைய முக்கால்வாசி வேலைகளை முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் வீல், பேக் வீலு, இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு, செயின் டைட் பண்ணியாச்சு. சில விஷயங்கள், சில பொருட்களை மாற்றணும். அதனால் நம்ம காட்ட முடியல. ரெண்டு ஃபுட்ரெஸ்ட்டுகள் எல்லாம் புதுசு போட்டிருக்கிறோம். அதனால் அது காட்ட முடியல வேலைப்பளுவின் காரணமாக. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட்டு, டிம் ரைட் ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்தது பாஸ் லைட் இருக்குதான்னு பார்க்கணும். இண்டிகேட்ரு, லெஃப்ட் சைடு, இது போல் ரைட் சைடு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அடுத்த ஸ்டெப் ஆயில் கேனை வச்சு எல்லா கேபிளுக்கு, எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஆயில் ஊற்றணும். ஒரே ஆளாக வீடியோ எடுக்கிறதுனால நம்மளால் எதுவும் கரெக்டாக காட்ட முடியல. வியூவர்ஸ், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் நமக்கான மோட்டிவேஷன். இன்னும் ஏதாவது வீடியோவில் குறை இருக்கும் பட்சத்தில் நமக்கு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆக்சிலேட்டர் ஃப்ரீ ப்ளே இருக்குதான்னு பார்க்கணும். டைட்டாக இருந்துச்சுன்னா ஹேண்ட்பேர் திருப்பும் போது ஓவர் ரேஸ் ஆகும். கிக்கர் ராடுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கேன் வீட்டில் நீங்களே வாங்கி பழைய ஆயில் கொஞ்சோண்டு ஃபில்லப் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸுக்கு நீங்களே வீட்டில் கரெக்டாக ஆயில் ஊற்றிங்கன்னா அது நல்ல லைஃப் வரும். செயினுக்கும் அடிக்கடி ஆயில் விடுங்க, செயின் நல்லா லைஃப் வரும். டைட் பண்ணுங்கள், செயின் டைட் பண்ணுங்கள் நல்லா. அதான் மெயின்டெனன்ஸ்லேயே முக்கியமானது, செயின் டைட் பண்ணுறது தான். பிகாஸ் நம்ம வண்டி ட்ரையல் பார்த்ததில் ஸ்பீடோமீட்ரு ஒர்க் ஆகலை, ஸ்பீடோமீட்ரு ஏறலை. என்னன்னு பார்த்தோம்னா கேபிள் இன்னரே இல்லை, உள்ள புது கேபிள் போட்டு மாற்றிக்கலாம். இப்போ எப்படி புது கேபிள் மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டூம் சைடில் மாஸ்க் சைடில் 2 சைடு பர்ச்சேஸ் போல்டு பார்த்தீங்களா, அதை கலட்டி 2 சைடு வரும், ரைட் அண்ட் லெஃப்டில் வரும். கழட்டணும்னா கேபிள் இன்னர் உருவி மாற்றிடலாம். டூம் மாஸ்கில் பர்ச்சேஸ் போல்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்பீடோமீட்டர் கேபிள் கழிச்சு இவர் சின்னர்லேயே வருங்க, எவ்வளோதான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு வண்டியில் எப்படி ஸ்பீடோமீட்டர் ஓடும். இது போல் ஒரு திருப்பிலையை வச்சு ஓகே வியூவர்ஸ், ஸ்பீடோமீட்டர் கேபிள் மாட்டிக்கலாம். இந்த ஸ்டெப்பு மர ஸ்டெப் இதில் உட்கார மாதிரியும், இந்த லாக் வர டேப்பு கீழே உட்கார மாதிரியும். ஓகே வியூவர்ஸ், மாட்டியாச்சு. மேலே அதே மாதிரி மாட்டியாச்சு. மேலே இந்த மரம் நல்லா கட்டிங்கில் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்கன்னா வண்டி ஓடையில் கழட்டுறோம். ஓகே வியூவர்ஸ், ஆல்மோஸ்ட் ஜென்ரல் செக்கப், ஃபுல் செக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரையல் பார்த்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ சர்வீஸ் பண்ணதை பார்த்தோம். மேக்ஸிமம் ஒரு வண்டி வேலைன்னு வந்துச்சுன்னா அது வாட்டர் வாஷ் பண்ணணும், ஜென்ரல் செக்கப் பார்க்கணும். ஓகே வியூவர்ஸ், நம்ம ஒரு ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ சர்வீஸ் பண்ணதை பார்த்தீங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீலு, செயின் டைட் பண்ணுறது, இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறது, இது போன்ற வேலைகளை பார்த்தோம். மேக்ஸிமம் இந்த வண்டியில் அதிகமான வேலை இல்லை. ஒரு பொருள் அதிகமாக மாற்றணும் அப்படிங்கிற வேலையே கிடையாது.
நம்ம வந்து வண்டியை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அதிகமாக வந்து வண்டி ஓட்டுவாங்க, ஆனால் எந்த விதமான சர்வீஸ்களும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமான பொருள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். வேறு ரகமான கஸ்டமர் வந்து வண்டி வந்து கரெக்டான நேரத்தில் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பொருள் மாற்றக்கூடிய இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு வேறு சின்ன சின்ன பொருட்கள் அவங்க அதிகமாக அவங்க இது வரைக்கும் மாற்றிடாத பொருட்களை தான் மாற்றுற மாதிரி இருக்கும். மித்தபடி நம்ம சில பொருட்கள் வந்து கிலோமீட்டர்கள் ஓடுனா அந்த கிலோமீட்டர்களுக்கு மாற்றணும். 10,000 கிலோமீட்டருக்கு ஓடுச்சுன்னா ஏர் ஃபில்ட்ரு மாற்றணும். இந்த மாதிரி சில பொருட்கள் இருக்குது. இன்ஜின் ஆயில் வந்து கம்பல்சரி மாற்றி ஆகணும். ஒரு 2500 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம ஆயில் ஊற்றுற குவாலிட்டியை பொறுத்து இன்ஜின் ஆயில் வந்து மாற்றணும். பைக் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன சர்வீஸ் விட்றோம்னா ஒரு 2 ரூபா அந்த ரேஞ்சு செலவு வரும். இதே நம்ம வண்டியை வந்து செலவு பண்ணாமையே அப்படியே வச்சுருந்தோம், அது வண்டிக்கு வந்து சர்வீஸ் பண்ணாமையே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய செலவில் தான் கொண்டு போய் விடும். எப்போவுமே வண்டிகள் பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெரிய செலவு கொண்டு வந்து வைக்காத அளவுக்கு நம்ம வந்து வண்டி வந்து பார்த்துக்கணும். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் என்சிஏ மெக்கானிக் யூடியூப் சேனல். நன்றி.